அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரவிலே இந்த துஆவை, இந்த திக்ரை எண்ணிக்கை அடிப்படையில் நாம் ஓதுவோம். ஒவ்வொரு எண்ணிக்கை அடிப்படைக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கின்றது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவை இப்பொழுது நாம் பார்க்கலாம். என்ன துஆ என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவன் சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ. இந்த துஆவை குழப்பங்கள், தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெற ஒருவர் 341 தடவை ஓத வேண்டும். அதாவது குழப்பங்களாலும் அதே போன்று தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு மனிதர் இந்த துஆவை 341 தடவை ஓத வேண்டும். ரிஸ்கில் விஸ்தீரணம் அடைய வேண்டுமா? அதே போன்று உங்களுடைய அனைத்து கடன்களும் நிறைவேற வேண்டுமா? 308 தடவை இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். அதே போன்று நம்முடைய ஏதாவது வேலைகள் நிறைவேற வேண்டுமா? அதற்கு 111 தடவைகள் நாம் இந்த திக்ரை ஓத வேண்டும். சோதனைகள், கவலைகள் நீங்க 104 தடவைகள் நாம் இதை ஓத வேண்டும். இதை எதற்காக ஓதினாலும் இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் 11 தடவைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் கூற வேண்டும். மௌலானா ஷாஹ் அப்ராருல் ஹக் சாஹிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் இதனை ஓதி வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். நான் இங்கே கூறிய இந்த காரணங்களுக்காக ஓத விரும்புபவர்கள், நான் எந்த எண்ணிக்கை அளவு கூறினேனோ அந்த எண்ணிக்கை அளவு நீங்கள் உங்களுடைய காரணங்களுக்காக ஓதலாம். அதனை ஓதுவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன் 11 தடவைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் கூற வேண்டும். அதே போன்று அதனை ஓதி முடித்ததன் பின்பும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் கூற வேண்டும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஔராதாக இது இருந்து கொண்டிருக்கின்றது.